ஹாய் டியர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கம். வெல்கம் டு இம்பூஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஹைதராபாத் தம் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். அதுக்காக நான் ஒரு 3 படி பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஊற வச்சுக்க போகிறேன். இது பெரிய படி இல்லை, இது சின்ன படி தான். 1/4 படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த படியில் தான் நான் எடுத்திருக்கேன். இது ஒரு 1.5 கிலோ அளவுக்கு வரும். நான் இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. இப்போ அரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம் ஒரு பக்கம். நீங்கள் இதுதான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு வாணலியில் எண்ணெய் வச்சுட்டு நான் ஒரு 4 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நல்லா போட்டு ஒரு கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். இது ஃப்ரை ஆகிட்டோன்னே ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். நான் போடுற ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். இது சிக்கன் மேரினேட் பண்ணுறதா இதில் மெயின் டாஸ்க்கு. இதுக்கு நான் ஒரு 4-5 பட்டையை நல்லா உடச்சி எடுத்திருக்கேன். ஒரு 5-6 கிராம்பு, ஏலக்காய், சீரகம் எடுத்திருக்கேன். அதே போட்டுட்டு இதுதான் நம்மளுக்கு மசாலா தர்றது. ஃப்ளேவருக்கு நம்மளுக்கு பட்டை கிராம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் ஆட் பண்ணணும். இது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். அது கூடவே மல்லித்தூள், பிரியாணி மசாலா, கரம் மசாலா 1 ஸ்பூன். கரம் மசாலா நீங்கள் கம்மியாக எடுத்துக்கோங்க போதும். மல்லித்தூள் நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பிரியாணி மசாலா ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது கூடவே நம்ம 1 கப் தயிர் ஆட் பண்ணுறோம். நல்ல கெட்டியான புளிக்காத தயிர் ஆட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம இதில் தக்காளியெல்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால் நம்ம தயிர் தான் நம்மளுக்கு புளிப்பு தருது. இது கூட நம்ம லெமனும் ஆட் பண்ணுவோம். இது 2 தான் நம்மளுக்கு பிரியாணிக்கு புளிப்பு தரதே. இது கூட ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். இது கூடவே நான் ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்து அரைச்சிருக்கேன், 100 கிராம். அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூடவே லெமன் ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் நல்லா கலந்து வச்சுக்கலாம். நான் ஒரு 2 லெமனோட ஜூஸ் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கிங்க. இது கூட நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் கூடயும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ராவாக கலருக்காக. நான் இன்றைக்கி சக்தி மிளகாத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே நம்ம ஒரு கைப்பிடி உப்பு போட்டுக்கலாம். நான் கல் உப்பு தான் போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு வாணலை வச்சு அதில் நம்ம மேரினேட் பண்ண எல்லாத்தையும் ஃபுல்லாக போட்டு ஈக்குவலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் கீழே இல்லாமல் எல்லாம் ஒரே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இது கூடவே 1 கப் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம இது மூடி வச்சு சிம்லேயே வச்சுருங்க. அது மெதுவாக குக் ஆகட்டும். நீங்கள் ஃப்ளேம் ஏற்றி வச்சிங்கன்னா அது ரொம்ப அடிப்பிடிச்சிரும். நீங்கள் சிம்லேயே வச்சுட்டு இடையில ஒரு 2 தாட்டி மட்டும் கிண்டி விட்டுருங்க. இப்போ நம்ம ரைஸ் வடிக்க போகிறோம். அதுக்காக தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் பிரியாணி இலை, உப்பு தேவையான அளவு, ஸ்டார், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு மல்லி புதினா போட்டுக்கலாம். நம்ம அரிசி போட்டு ஒரு தாட்டி அப்படி கிண்டி விட்டு நல்லா எண்ணெய் ஒரு கரண்டி ஊற்றிக்கலாம். கொதி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணி வடிச்சிடணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் போதும். ஒரு 75% ரைஸ் வெந்துச்சுன்னா போதும். நம்ம தம் வைக்கும் போது மீதி வெந்துடும். பாருங்கள், ஒரு கொதி வந்தோடனே அதை வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுவும் நல்லா ஒரு 75% குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தம் போட்டுடலாம். தம் போடுறதுக்கு முன்னாடி நான் என்கிட்ட இருக்கிற மண் சட்டியில் கொஞ்சம் சிக்கனும் கொஞ்சம் அந்த மசாலாவை ஆட் பண்ணி அது தனியாக தம் போட போகிறேன். ஃப்ளேவர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்கிட்ட சின்ன மண்சட்டி தான் இருக்குது, இல்லாட்டினா ஃபுல்லாகவே நான் மண்சட்டிலே செஞ்சுருப்பேன். இப்போ நம்ம கொஞ்சம் மட்டும் மாற்றி வச்சுக்கலாம். கொஞ்சம் சிக்கனும் அதோட கிரேவியும் மட்டும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறோம். மாற்றிட்டு அது தனியாக தம் போட்டுடலாம். இதில் மீதி இருக்கிற ரைஸ் போட்டு நம்ம தம் போட்டுடலாம். நம்ம ஈக்குவலைஸ் பண்ணியாச்சு. இப்போ ரைஸை போட்டுக்கலாம்.
நல்லா சமமாக போடுங்க, மேலும் கீழும் இல்லாமல். அப்போ தான் தம் ஆகும்போது நம்மளுக்கு கரெக்டாக வரும். தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துக்குங்க, தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ நம்ம மண் சட்டிலையும் கொஞ்சம் சோறு போட்டுக்கலாம், அது பிடிக்கிற அளவு நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ரெண்டுலேயும் ஈக்குவலாக போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம மல்லி புதினா மேலே கொஞ்சம் போட்டுக்கலாம். குங்குமப்பூ கரைச்சி வச்ச பால், சூடான பாலில் நீங்கள் குங்குமப்பூ போட்டு வச்சுக்கோங்க, கலருக்கு அதுதான் மெயின். நமக்கு 3 லேயராக வரும்போது அது நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அதையும் 2 இடத்துலையும் போட்டு நம்ம தம் வச்சுக்கலாம். இதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சுக்குங்க. இப்போ தம் ஆயிடுச்சு பாருங்கள், மண்சட்டியில் இப்படி தான் சூப்பராக வந்திருக்கு. ரைஸ்லாம் நல்லா குக் ஆகிருக்கு. நம்ம எடுக்கும் போதே அந்த ஃப்ளேவர் அப்படியே தெரியுது பாருங்கள். அந்த எல்லோ மசாலாவோட கலர், ப்ரௌன், ஒயிட்லாம் சேர்ந்து 3 கலர் ட்ரை கலராக சூப்பராக நம்ம பிரியாணி குக் ஆகிருக்கு. நல்லா ரைஸ் எல்லாம் நீளமாக இருக்குது, ரைஸ் எல்லாம் உடையவே இல்லை. இப்படி தான் நம்ம மண்சட்டியில் வச்ச தம் பிரியாணி ரெடியாக இருக்குது. இது கூட நம்ம நெய் போட்டு அப்படியே கிளறி விட்டுருவோம். இப்போ சட்டியில் வச்சது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம வெயிட் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நீங்கள் தம் போடும் போதே நெய் ஊற்றிடுங்க. நான் நெய் ஊற்ற மறந்துட்டேன், அதனால தான் இப்போ லாஸ்ட்டாக போட்டுட்ருக்கேன். இதுலேயும் பாருங்கள் சூப்பராக அந்த எல்லோ கலர், ஒயிட் கலர், மசாலா கலர் எல்லாம் சூப்பராக தெரியுது. நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் தம் போட்டிங்கன்னா போதும். இதுலேயும் உடச்சி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. இதுலேயும் ரைஸ் சூப்பராக குக் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள் நல்லா நீளமாக இருக்குது. நம்மளோட ஹைதராபாத் தம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த தம் பிரியாணி. நம்ம பிரியாணியில் கூடி தண்ணி எக்ஸ்ட்ரா ஆயிரும் அப்படி இப்படின்னு பயம் இருக்கும். ஆனால் தம் பிரியாணியில் சூப்பராக டேஸ்டியாக செஞ்சிடலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். பாப்பா லெக் பீஸ் தான் கேட்பா, அதனால் அவளுக்காக 2 லெக் பீஸ் போட்டிருக்கோம். பாருங்கள் சூப்பராக நல்லா மசாலாவோட சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். இது கூட தயிர் பச்சடி, சோயா சங் வடை, இது நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் இது எப்படி செய்கிறதுன்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ டியர்ஸ்.